விஜய் அவர்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கேள்விப்படுறது, அஃபிஷியல்ஸே எல்லாம் நடத்திக்கங்க, அமைச்சர்கள்லாம் சும்மா பேருக்கு தான் இருப்பாங்க. ஸோ பல நேரங்கள் அமைச்சர்களை காண்டாக்ட் பண்ணுறதுலேயே நிறைய சிக்கல் இருக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது இருக்கிற டைமில் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை க்ரஷ் பண்ணுற டைமை அதை எடுத்து இப்போ ட்ரக்குன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோவை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கு. உடனடியாக சைலண்ட் பண்ணுற வேலைகள் நடக்குது. அப்போ நீ ஓவராக ரீல்ஸ் போடாத, நீ அமைச்சர் ஆகிட்டோம், இனிமேல் என்ன ரீல்ஸ் போட்டு என்ன ஆக போற நீ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் சும்மா இங்கே திமுக அடிச்சிட்டேன் நான் பெரிய ரவுடி அப்படின்னு சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக ஆஃபீஸர்ஸ் வீக் கவர்மெண்ட் இருந்தால் அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் உண்டு. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ இந்த டிவிகே கவர்மெண்ட் அல்லது விஜய் ஒரு வீக் கவர்மெண்ட்டாக ஃபீல் ஆகுமா, இல்லை நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக தான் அது எஸ்டிமேட் ஆகுது? இல்லைங்க, இன்னைக்கு நான் கேள்விப்படுற வரைக்கும் இந்த அமைச்சர்களுக்கான பிஎஸ் இன்னும் போடவே இல்லை. நிறைய அமைச்சர்களுக்கு பிஎஸ்ஐ போடலை. ஸோ பல நேரங்கள் அமைச்சர்களை காண்டாக்ட் பண்ணுறதுலேயே நிறைய சிக்கல் இருக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கேள்விப்படுறது, அஃபிஷியல்ஸே எல்லாம் நடத்திக்கங்க, அமைச்சர்கள்லாம் சும்மா பேருக்கு தான் இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட 91-96 ஏடிஎம்கே ஆட்சி மாதிரி இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் நடத்திக்கங்க, பெரிய முடிவுகளை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, அவங்கள நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் தான் மினிஸ்டர்ஸ் கெப்பாசிட்டியுமே அவ்வளோதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் இருக்குதுங்க. அப்படிதான். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ அமோனியா விஷவாயு அன்னைக்கு அந்த கசி வந்த பிறகுதான் எனக்கு பர்வேஸ்க்கு நம்ம தான் இதுக்கு அமைச்சர் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதுக்கு யாரும் பதில் பேசணும், நான் தான் அப்படியே 110 ஒரு நம்ம வீராசமா, நீங்க எதுக்கு வீராசமா கத்துறீங்க, எல்லாரும் ஏங்க அவர் கத்திட்டு இருக்காரு, இவரு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. அதுல முதல்வர் கஷ்டப்பட்டார், முதல்வர் அழுதார், கண்ணீர் வடித்தார், நாங்க பார்க்கவே இல்லையே யாருமே, அங்கேதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரு. நீங்க அதெல்லாம் அந்த வசனம் பேசுறது, அவரை குளிர்விக்கிற மாதிரி விஷயங்கள் பண்றது. இன்னொன்னு இந்த மினிஸ்டர்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஆய்வு செய்யறதா அவங்களுடைய வேலை. அவங்க ஊர்ல போய் ஆய்வு செய்யறது. அதான் தெரியல சார், எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டலே வர அவங்கவுங்க துறையில பார்த்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் ஹாஸ்பிட்டலே இல்ல. அது யாரு முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த மினிஸ்டர் என்னப்பா பண்றாரு, அவர் என்ன ரீல்ஸ் போட்டாரு, அவர் ஹாஸ்பிட்டல் ரீல்ஸ் போட்டிருக்காரு. அப்ப நம்மள 2 ஹாஸ்பிட்டல் ரீல்ஸ் இறக்கி விடு. அவர் அடுத்ததாக நீ கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள போனா கலெக்டர் ஒருத்தர் ஐசியூக்குள்ளே போயிட்டான்ல, ஐசியூ ரீல்ஸ் வரைக்கும் போயிட்டான் ஒருத்தன். அப்போ இந்த ரீல்ஸ் தான் சார் நல்ல பிரபலமாகுது. அப்போ இந்த ரீல்ஸே போட்டு விடுங்க சார், இதான் சார் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. நான் இன்னொன்று இந்த அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள் யாரெல்லாம் வாக்களிச்சாங்களோ அவங்களே யோசிப்பாங்க, உங்களுக்கு போய் வாக்களிச்சிட்டோமேப்பா, உங்களுக்கு போய் வாக்களிச்சிட்டோமேப்பா, நீங்க போய் இப்படி எங்களை படுத்துறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதை தான் அவங்க பிளான் வச்சு. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இப்போ அடுத்த மானிய கோரிக்கை விவாதம் வரப்போகுது, பட்ஜெட் வந்துருச்சுன்னா. அப்போ அந்த மானிய கோரிக்கை விவாதத்தில் ஒவ்வொரு துறை சார்ந்து நீங்கள் நிறைய பேசணும். நீங்கள் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அது சரியா தப்பா நீங்கள் ஆய்வு பண்ணணும். இது அசட்ஸ் இது இருக்கு, இந்த திட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கு, இந்த திட்டங்கள் இந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் கொண்டு வரணும், இந்த புக்கில் கொண்டு வரணும், பாலிசி நோட்டில் கொண்டு வரணும். அதற்குண்டான வேலைகளை நீங்கள் பார்க்கறத விட்டுட்டு டெய்லி சும்மா நீங்கள் நாங்கள் புஷியானந்த அமைச்சர் அவர் ரூமில் உட்காந்துட்டு கதை அடிச்சுட்டு அப்புறம் கிளம்பி போகிறோங்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று அதான் சொல்லலை, அவங்க என்னன்னா எல்லாரும் அவங்க அந்த அஃபிஷியல்ஸ் பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு மூடில் இருக்காங்க. அது எல்லா நேரமும் அப்படி விட முடியாது. ஏன்னா மக்களோட தொடர்புக்கு போகிறது நீங்கள் தான். நாளைக்கு இப்போ தீபாவளி வருது, இல்லை சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைக்கு லீவ் வருதுன்னா அப்பையும் இந்த போக்குவரத்து அமைச்சர் பார்த்திபன் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிக்கணும். அப்ப அதிகாரிகள் கூட யாராவது ஒரு லூஸ் டாக் ஏதோ ஒன்னு விட்டுட்டு அவங்கள உடனே ஒரு சைலண்ட் பண்ணிடுறாங்க. எல்லாரும் லூஸ் டாக் மட்டும் இல்ல, ரீல்ஸ் அதிகமா போறவங்க சைலண்ட் பண்ணிடுறாங்க. நீங்க பிரபுவை பாருங்க, நீ ஆளே காணும், கீர்த்தனா ஆளே காணும். இவர் பார்த்திபன் அந்த பஸ் அதோட ஆளை பார்க்க கூட ஃப்ரேம்ல கூட வர, நீங்க போய் நல்லா சாப்பிடுங்க சார் அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்கள்கிட்ட லைட்டா அதிருப்தி, ட்ரோல் ஆகிற மெட்டீரியல் இதெல்லாம் வந்துருச்சுன்னா உடனடியாக சைலண்ட் பண்ற வேலைகள் நடக்குது. அப்ப நீ ஓவரா ரீல்ஸ் போடாத, நீ அமைச்சர் ஆகிட்டோம், இனிமேல் என்ன ரீல்ஸ் போட்டு என்ன ஆக போற நீ அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. சோ அதனால அந்த வேலைகளை ரொம்ப அவங்கள எம்பவர் பண்றதோ, கொஞ்சம் நாலேஜ்ஃபுல்லா மாத்துறதோ, அந்த விஷயங்கள் எதுவும் நடக்கிறதே இல்லையா? அதுக்கான ஒரு அது அவங்க தானே லேர்ன் பண்ணணும். கெபாசிட்டியே இல்ல, அந்த லேர்னிங் அவங்க தானே. நம்ம சொல்றீங்க, நீங்க இன்னைக்கு இப்போ 45 நாட்கள்ல ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்கள்ட்ட ஒரு டேஷ்போர்ட் ரெடியா இருக்கணும். இதுதான் என் துறை,
இந்த துறையில இவ்வளவு நாள் இது நடந்திருக்கு. ஆமா, வரலாறு இருக்கு. இந்த அனுபவத்தோட இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. இதுல என்ன தப்பு நடந்துச்சு, ரைட் ஒண்ணுல நீங்க சிம்பிளா வெள்ளை அறிக்கை பாருங்க. உண்மையிலே அது வெள்ளை அறிக்கையா? பிடிஆர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். மக்களுக்கு தெரியாத விஷயங்களை வெளியில் சொல்வதுதான் வெள்ளை அறிக்கை. மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அது என்ன வெள்ளை அறிக்கைன்னு சொல்றீங்க? வெள்ளை அறிக்கையே இல்ல அது. ஏங்க இது வந்து நீங்க பட்ஜெட்டோட கடைசி பக்கத்து திருப்பினா இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். 10 லட்சம் நீங்க இது வரைக்கும் தமிழ்நாடுனா என்னன்னு தெரியாத விஜய் ரசிகர்களுக்கு வேணா 10 லட்சம் கோடி கடனான்னு ஆச்சரியமா இருக்கலாம். உங்களுக்கு எனக்கும் தெரியும். பொதுத்துறை நிறுவனங்கள 3 லட்சம் கோடி இருக்கு நமக்கு தெரியாதா? நீங்க வட்டி 21% கட்டறது நமக்கு தெரியாதா? கன்சாலிடேட்டர் எப்பயுமே வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு 69% சம்பளம் போறது நமக்கு தெரியாதா? அப்ப மிச்சம் மீதி இருக்கிற 13% தான் இங்க எதா இருந்தாலும் செய்யணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவர்களுக்கு ஏதோ ரொம்ப நான் சொல்றேன் இல்லையா, மரியவேல் சிலைக்கு இது புதுசு. ஓ பட்ஜெட்டா அப்படிங்கிற புதுசு. நமக்கு அது புதுசு அல்ல. அப்ப மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீங்க ரொம்ப மறுபடியும் என்ன சொல்றாங்க, லீக்கேஜஸ் ஒண்ணு வெளிப்படையா ஊழல் நடந்துச்சு, ரைட். எந்த துறையில ஊழல் நடந்திருக்கா? இந்த துறையில நடந்த ஊழலுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம், அடுத்ததாக போங்க. சும்மா லீக்கேஜ் அப்படின்னா நீ ஆபீசர்ஸை நோக்கியும் போக வேண்டியது இருக்கும். கண்டிப்பா இருக்கும். நான் தயவுசெய்து பண்ணுங்க. நீங்க அப்பதாங்க ஊழல் எஸ்டாப்ளிஷ் ஆகும். நீங்க மறுபடியும் சொத்து குவிப்பு வழக்கு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க உண்மையிலேயே ஊழல் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா நீங்க அந்த அரசு துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பண்ணுங்க, அங்க இருந்து ஆரம்பிங்க. அதுதான் வந்து உண்மையிலே ஊழல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க என்னென்ன ஊழல் நடந்திருக்கு. இல்லாட்டி இது இப்படியே திமுக அதிமுக இப்ப 2 பேர் மாறி விளையாண்டாங்களா, அந்த மாதிரி விளையாட்டோட முடிஞ்சு போயிடும். அதை நீங்க செய்யணும். இன்னொன்று இந்த வெள்ளை அறிக்கை மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இவங்க அதை கத்துக்க ரெடியா இல்ல. இப்ப நாளைக்கு மின்சாரத்துறையில வந்து வெள்ளை அறிக்கை சொல்லி விடுறாரு. இல்லாத வெள்ளை அறிக்கை நீங்க அந்த சொல்ல அடுத்து அந்த வெள்ளை அறிக்கையில பார்க்கலாம். இப்ப அவர் ஏதாவது புதுசா ஏதாவது செய்திகள் சொல்ல போறாரா, இவ்வளவு நம்மகிட்ட அசட்ஸ் இருக்கு, இதுல இந்த சிக்கல்கள் இருக்கு, ஏதாவது சொல்றாருன்னு பார்க்கலாம். இல்ல ஏற்கனவே தெரிந்த செய்திகளை சொன்னாங்கன்னா, நீங்க செந்தில் பாலாஜி இதுல பயங்கர நாலேஜ் இருக்கு. அந்த துறை சார்ந்து அவர் என்ன கேட்டீங்கனாலும் அது டாஸ்மாகா இருக்கலாம், இல்ல இதா இருக்கலாம், ரெண்டுமே வந்து கிளீனா சொல்லிடுவார் அவர். அப்போ அவருக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், அவருக்கு நம்ம மக்கள்கிட்ட கொடுக்குறோம்னா அவர் அது சார்ந்த பல கேள்விகளை கேட்பாரு. அப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க ரெடியா இருக்கணும். அதனால இவங்க சொல்ற விஷயங்கள்ல இன்னும் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த லேர்னிங்கான டைம் இருக்கு. பட் அதுக்கான வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, மக்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. நீங்க பட்ஜெட் வரும், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸே அவங்களோட பேச்சையோ பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த லேர்னிங் கெப்பாசிட்டியே இருக்காங்கிறதே பெரிய கொஸ்டின் இல்லங்க. அதெல்லாம் விக்னேஷ் ஓரளவுக்கு அந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஓரளவுக்கு ரமேஷால ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. பிரபு ஈவன் கீர்த்தனா வளர்னா கூட ஏதோ ஒண்ணு மத்தபடி மத்த ஒரு 20 மினிஸ்டர்ஸ் எந்த லிஸ்ட்லயுமே யாருமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. யாருன்னு அதான் மாணிக்கோர்க்கு விவாதம் நடக்கும்போது இவர் தான் மினிஸ்டர் நமக்கு தெரியணும். அதற்கு உண்டான தயாரிப்புகள் அவர் பண்ணணும். அவர் வந்து ரெடியாகி மாணிக்கோரிக்கை விவாதங்கள் வரும் பொழுது இதுக்கு சரியான தரவுகளோட அவங்க பேசணும். ஏன்னா இப்ப நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு நடந்த விவாதத்திற்கு பிறகு இப்போ சிவசங்கர் பேசுறாரு. நீங்க முன்னாடி நடந்ததுக்கு ராசா பேசினாரு. இப்ப அவங்க வந்து தொடர்ச்சி ஆட்களை இறக்கி விட்டுட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா விவாதங்களுக்கு இப்ப முன்னாள் அமைச்சர்கள் வராங்க. நேத்து ஒரு தொலைக்காட்சியில வந்தாரு. அப்போ நீங்க ஒவ்வொரு தொலைக்காட்சியில இவங்க எல்லாம் வந்து பேசும்பொழுது அப்ப அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார், நாங்க போட்ட எல்லா திட்டங்களுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க, இந்த திட்டம் நான் கொண்டது சொல்றாரு. மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அதற்கு உண்டான தயாரிப்புகளோடு நீங்க வாங்க. உங்களுக்கு நிச்சயமா மக்கள் டைம் கொடுப்பாங்க. ஆனா நான் அதுக்காக 6 மாசம் எடுத்துக்குவேன், 1 வருஷம் எடுத்துக்குவேன், 2 வருஷம் எடுத்துக்குவேன் சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க 6 மாசம் ஆகும், இன்னும் 1 வருஷம் ஆகுங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. ஆனா ஊழல் ஒழிப்பை மட்டும் ஒரே வாரத்துல முடிச்ச ரேஞ்சுக்கு ஊழல் ஒழித்த ஒரு ஆட்சி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சிஎம்முமே அந்த வார்த்தையை சொல்றாங்க. குறிப்பா பள்ளிக்கல்வித்துறையில அந்த தனியார் ஸ்கூல்கள் கொடுத்த லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ரைடா இது பண்றாங்க. உண்மையிலே அப்படி ஊழல் கண்ட்ரோல் ஆயிருக்கா? இவங்க அந்த 40 டேஸ்ல ஒரு கண்ட்ரோல் நடந்திருக்குதா? இல்லைங்க. நான் அதாவது 2 இடம் ரொம்ப பிரதானமான இடம், பத்திரப்பதிவுத்துறையும் நீங்க வந்து ஆர்டிஓ ஆபீசர்ஸ் வட்டார போக்குவரத்து அலுவலர், இது ரெண்டும். இந்த 2 துறைகள்லையும் 2 ரைடு நடந்துச்சு. நமக்கு தெரியும், பத்திரப்பதிவுத்துறையில கிட்டத்தட்ட 40 பேர்ல எஃப்ஐஆர் போட்டாங்க. இது வரலாற்றுல இது மாதிரி நடந்தது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒன்று பார்த்தோம். ஆனா அடுத்த வாரம் ஆர்டிஓ ஆபீசர்ஸ் நடந்ததுல நீங்க யாருமே எஃப்ஐஆரே போடல. அப்போ ஆனா பிடிபட்ட பணம் 37 லட்சம். அப்ப 37 லட்சம் எங்க இருந்து பிடிச்சிங்க? யாருடைய டிராவலம் தானே உருவி இருக்கணும், இல்ல யாருடைய புரோக்கர்ட்ட தானே வாங்கியிருக்கணும். அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நீங்க இன்னொன்னு, உண்மையிலேயே லஞ்சம் ஊழல் எப்போ ஒழியும்னு கேட்டீங்கன்னா, இந்தந்த அலுவலகங்கள் இருக்கிற புரோக்கர்ஸ் இருக்கக்கூடாது. புரோக்கர்ஸே இல்லாம நான் தனி மனிதனா நான் போனேன், அப்போ அவங்க என்ன பத்திரம் பதியணுமா, ஓகே டோக்கன் வாங்கிட்டே ரைட் ஓகே. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் ரைட்டர்ஸா இருக்கிறவங்க புரோக்கர்ஸா இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி நீங்கள் ஒழிப்பீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இல்லை சார், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் யாராவது நான் போய் புகார் கொடுக்குற இடம் இருக்குது சார், டாக்குமெண்ட் ரைட்டர் அவரோட சார்ஜுக்கு ஏற்று கூட கேட்குறாரு, இல்லை அவருக்கு நான் தான் லஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாருன்னா அதை நீங்கள் அந்த இடத்த எப்படி நீங்கள் ஒழிக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸஸில் எஃப்சி காட்டுறதுக்கு, லைசன்ஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் புரோக்கர்ஸ் இருக்காங்க. இந்த புரோக்கர்ஸை நீங்கள் ஒழிக்காமல் நீங்கள் வந்து லஞ்சம் ஒழிஞ்சுன்னு சொல்லி சொன்னீங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா எந்த ஆர்டிஓ டைரக்டர்லாம் காசு வாங்குறது இல்லைங்க. பத்திரப்பதிவு அவராக டேரக்டாக வாங்குறாரு, அவர் வாங்கவே மாட்டார்.
அங்க ஒரு ஆள் இருக்காரு, அவர் கொடுப்பாரு. அவர் சார் அண்ணன் சார் கலெக்ஷன் இந்த இத்தனை வண்டி சார் நீங்க பாத்தீங்க சார், இத்தனை வண்டிக்கு எஃப்சி கொடுத்தீங்க சார், இத்தனை கலெக்ஷன் 4 புரோக்கர் வந்து காசு கொடுப்பாங்க. பிரேக் இன்ஸ்பெக்டர் பிரிச்சுக்குவார், ஆர்டிஓ பிரிச்சுக்குவார், இப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரியான காட்சிகள் நான் பார்க்கல. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்கள் வந்து போன ஆட்சியிலையும் ஆரம்பத்தில் இப்படி தான் பண்ணாங்க, லஞ்சம்லாம் வாங்காம அது இருந்தாங்க. ஆனால் ஒரு 7 மாதம் ஆகும்போது என்ன சொன்னாங்க, 7 மாதம் காசு எடுத்துருவான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து அமைச்சர் என்ன கேட்டாரு, 5-6 வாங்கினது என்ன பண்ணுன்னு கேட்டாரு. அப்போ அதை இப்போ எடுத்துட்டு போய் கொடுத்தா அதே மாதிரி இப்பயும் நாங்கள் சில பேர் சொல்லுவாங்க 5-6 வாங்கி தான் வச்சிருக்கோம், ஆனால் பயந்து வாங்குறோம். 7 மாதம் இது திருந்துதான்னு பார்த்துட்டா நாங்கள் விட்டுருவோம், அது திருந்தலான்னா நாங்கள் எடுத்துட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் எங்களுக்கே தெரியல. இன்னும் முன்னாடி சொன்னேன், அமைச்சர்களுக்கான பிஏக்கள் இன்னும் போடலை. ஆனால் பிஏக்கள் போடுறதுல காசு விளையாட ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே. ஆனால் தெரியுது இல்லைண்ணா நம்மால் நான் அப்படியாடா வாடா காலில் விழுறா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. காலில் விழுந்துட்டு ஆனால் பார்த்துக்கடா ரைட்டரா போடா அப்படிங்கிறாரு. பிஏக்களுக்கு இன்னைக்கு போட்டி ஆரம்பிச்சிருச்சு. 10 லட்சம் 15 லட்சம் போட்டி போயிட்டு இருக்கு. அப்போ 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து வர பிஏ நல்லவராக இருப்பாரா? எங்கள் ஆட்சி பேரை கெடுத்துறாதீங்க, நாங்கள் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு ஒருத்தர் சனிக்கிழமை பேசலாம். ஆனால் அவர் எவ்வளோ ஊழல் பண்ணார்னு நமக்கு தெரியும். இப்போ கட்சி பொறுப்புகளுக்கு எவ்வளோ ஊழல் பண்ணார் நமக்கு தெரியும். அவர் தான் இன்னைக்கு வந்து போஸ்டிங்கும் பல பேர் காசு வாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த மாவட்ட செயலர்கள் பவர்ஃபுல்லாக மாறணும்னு நினைக்கிறாங்க. நம்மள்ட்ட நிறைய காசு செலவு பண்ணிட்டோம். நம்ம தெரிஞ்சிருந்தா நம்மளும் போட்டி போட்டுருவோம். நம்ம ஜெயிக்க மாட்டோம் நினைச்சு பேசாம இருந்துட்டோம். எனக்கு ஏதோ ஒரு பவர் வேணும் அப்படிங்கிற ஒரு பவர் ஹங்கிரியில இருக்காங்க. பிபிஎஸ்க்கு காசு வாங்குறாங்க, அடிஷனல் பீடர்ஸ்க்கு காசு வாங்குறாங்க, கவர்மெண்ட் பீடர்ஸ்க்கு காசு வாங்குறாங்க, ஜுடிஷியரில் காசு வாங்குறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தன்னுடைய பவர்ஸை காமிக்க முடியுமோ அந்த வேலைகள் பார்க்குறாங்க. டாஸ்மாகில் போய் ஏலம் எடுக்கிற வேலைகளை பார்க்குறாங்க. இன்னைக்கு பார்த்து அருண்ராஜ் அவர்கள் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி போறாரு, என்னப்பா தரம் இல்லாமல் இருக்கு சார், நம்மளால அப்படியே சரி ஓகே ரைட்டு வாங்குறாரு. அப்போ இது என்ன ஊழல் இல்லாமல் இது என்னது? இதெல்லாம் விஜய் அவர்கள் பார்க்குறாரா பார்க்கலையா? நம்மளுக்கு எடுத்தானா இப்போ கமிஷன் வாங்கிட்டு தானே கொடுத்துருக்கீங்க நீங்கள், இல்லை கமிஷன் அவங்க வேலை பார்க்குறாங்கல்ல. அப்போ முற்றிலுமாக ஒளிஞ்சிருச்சு. இல்லை நீ அது ஒரிஜினல் வெளிப்படையாக பேசுகிறாரு, நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம்னு சொல்லி சொல்கிறார். ஒன்று எனக்கு அதாவது சிஎம் ஃபண்டுன்னு ஒன்று வாங்காமையே போகலாம் இவங்க, ஏன்னா விஜய் அவர்களுக்கு அது தேவையில்லாமல் இருக்கலாம். பட் இந்த பார்ட்டி ஃபண்டு மினிஸ்டர் ஃபண்டு வாங்காமலே இருப்பாங்களா இன்னும் சில மாதங்களுக்கு அப்படிங்கிறது போக தான் தெரியும். அது நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனோட டிபார்ட்மெண்ட்ல அந்த தனியார் பள்ளி உரிமையாளர்கள் நாங்க இதுக்கு முன்னாடி 5 லட்சம் கொடுத்தோம், 50 லட்சம் கொடுத்தோம், இப்போ எங்களுக்கு 1 ரூபா காசு இல்லாம அனுமதி கிடைச்சிருக்குன்ட்டு ஓப்பனாவே சொல்றாங்க. அதை நம்ம எப்படி எடுத்து? இல்லைங்க, அதை சொல்றேன்ல, நீங்க கூடுதலாக நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்லி அது நடவடிக்கை எடுங்கன்னு நான் சொல்றேன். அதை ஏன் பண்ணல? நீங்க அதை சேர்த்து பண்ணுங்க நான் சொல்றேன். இன்னைக்கு போய் கேளுங்க, அது அசோசியேஷன் தானே பேசினாங்க. அவர் அந்த அசோசியேஷன் தலைவரை கூப்பிட்டு, சார் நீங்க லிஸ்ட் கொடுங்க, நாங்க எங்க மேல நம்பிக்கை வச்சு லிஸ்ட் கொடுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த நடவடிக்கை என்ன, முன்னாள் பள்ளிக்கு அன்பில் மகேஷ் தானே பண்ணிருப்பாரு. அப்போ அவர் மேல நடவடிக்கை இல்லை, அவர் ஏதாவது குறைச்சிக்கிட்டு வேற யார்ட்டாவது கொடுக்க சொன்னார், வேற மாடு சில யாராவது கொடுக்க சொன்னார், சொல்லுங்க லிஸ்ட் கொடுங்க எடுக்கணும்னு சொன்னா. ஏன்னா அவர் வந்து நான் தொடமாட்டேன் தொட்டா விடமாட்டேன்னு சொல்லி சொல்றாரு, தொட்டவங்கள விட மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவங்களையும் சேர்த்து நடவடிக்கை எடுங்க, மக்களுக்கு உண்மையான நம்பிக்கை நிச்சயமாக வரும். கீர்த்தனா, அவங்க அமைச்சர் கீர்த்தனா வர 2 நாளா உங்க ஆட்சியில 25 நிறுவனங்கள் வெளியே போச்சு, 2 லட்சம் ஜாப் கிடைக்காம போச்சுன்ட்டு என்கிட்ட டேட்டா இருக்குன்னு ரொம்ப கூவி ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க. உண்மையிலே அதை அவங்க ப்ராப்பரா பேசுறாங்களா இல்லை ஒரு இம்மெச்சூர்டா அந்த விஷயத்தை அட்ரஸ்? இல்லைங்க, அவங்கள வந்து சில நேரங்கள்ல அவங்க பெண்ணுங்கிறதுனால சில தாக்குதல் நடக்குது, சோசியல் மீடியாவில் சில இது நடக்குது, அவங்களுடைய இன்னும் சில கனெக்ஷன்ஸ்லாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவறு. நீங்கள் வந்து அவங்க எப்படி வீடியோ போட்டால் என்ன, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்களா கொண்டு வரலையா அப்படிங்கிறத பார்க்குறோம். கொரியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்ட மாதிரி ஒன்று பார்த்தே, அது மாதிரி மற்ற விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு காலம் ஆகலாம். அந்த நடுவில் வந்து இந்த கூட்டமைப்போட தலைவர் ஒருத்தர் பேசினார், ரகுநாதன் நினைக்கிறேன், அவர் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளியே போயிடுச்சு, அவர் தான் பேசினார். ஆக்சுவலி அரசியல் ரீதியாக முன்னாள் அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா அவங்கெல்லாம் பேசல, அவர் தான் பேசினார். அப்ப அவருக்கு வந்து இங்கிலீஷ் மீடியாஸ் அல்லது வெளியே போன விஷயங்களை பத்தி டீடைல் பேசுறாங்க. அப்போ அதற்கு உண்டான பதில் இல்லைங்க, திமுக ஆட்சியிலே போயிடுச்சு அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்துங்க. பிபிடி போறேன்னு சொல்லி சொல்றாங்க, பிபிடியை தயவு செய்து போட்டு காமிங்க, பிபிடி கூட சீக்கிரம் வடிவில் போட்டு தரேங்கிறாங்க. அப்ப அதை போட்டு தந்தாங்கன்னா மக்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க, பார்த்து இது எப்படி போச்சுன்னு. அதற்கு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பதில் சொல்லணும். இல்ல இது ஏன் நினைச்சா, சில நேரங்கள் என்ன கேட்டீங்கன்னா எல்லா எம்ஓவிஸும் கன்வெர்ட் ஆகாது, அது ஒரு சிக்கல் இருக்கு. எல்லா எம்ஓவிஸும் கன்வெர்ட் ஆகாது, அவங்க டிமாண்ட் கொஞ்சம் ஹையா இருக்கும், அது மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால இவங்க வெளிப்படையாக சொல்லும் பொழுது வெளிப்படையான பதிலை டிஆர்பி ராஜா முன்னாடி அவருக்கு ஆணவத்தோட வெள்ள இருக்கீங்கன்னா இதான் சொல்லி சொன்னார். அது மாதிரிலாம் இல்லாம இந்த கேள்விகளுக்கு இதுதான் பதில் அப்படிங்கறத அவங்க சொல்லட்டும், சொல்ல பிறகு பார்ப்போம். ஃபைனல் क्वेश्चन, ஆக்சுவலி இன்னைக்கு அசெம்பிளில பேசும்போது கூட விஜய் வந்து கரூர் விஷயத்துக்கு ஏன் மேலே பழி போடுறாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. என்ன மைண்ட் செட்ல பேசுறாரு? உண்மையிலே அவர் வந்து நம்ம காரணம் இல்ல, டிஎம்கே தான் முழுக்க காரணம்னு அவர் உள் மனசே அதை நம்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரா? நிச்சயமா தான் அவர் வந்து இது திட்டமிட்ட சதி, திமுக செய்த சதி அப்படிங்கிறதுல அவங்களோட மனைவி மாடச்சலரோட மனைவி மதியழகன் பேசினாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மைண்ட் செட்ல தான் அவர் இருக்கார். குண்டு போட்டாங்க, அடிச்சிட்டாங்க, குத்திட்டாங்க, அந்த மைண்ட் செட்ல தான் அவர் இருக்காரு.
நான் என்ன விஷயம்னா, சிபிஐ இவ்வளோ தூரம் ஏன் காலதாமதப்படுத்துறாங்கங்கிறது தெரியல. சிபிஐ வந்து இது விரைவாக முடிக்க வேண்டிய ஒரு வழக்கு. சார்ஜ் ஷீட்டாவது ப்ராப்பரா அப்பல்லாம் எந்த அளவுக்கு போச்சு. விஜய் அவர்கள் பேரு சார்ஜ் ஷீட்ல சேர்க்க போறங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. அத வந்து நீங்க அது சேர்க்கிறீங்களோ இல்லையோ, விசாரணையை விரைவுபடுத்துங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு வந்து நாங்க போய் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி இன்ட்ரீமா சப்மிட் பண்ணீங்க. அதுவும் நடந்த மாதிரி தெரியல. கோர்ட்டும் அத பத்தி கேட்காம இருக்கு. தயவு செய்து அந்த விஷயத்தை பண்ணி, உண்மையில் யார் பக்கம் நீதிங்கிறத நீதி வெல்லும்னு ஒரு போட்டார். அன்னைக்கு ட்வீட் போட்டார். நீதி வெல்வதற்கான வேலைகளை சிபிஐ செய்ய வேண்டும் தான் நான் பார்க்கின்றேன். அதையாவது இவங்க நீதி வாங்கி கொடுக்கறதா இருந்தா டிவிகே தரப்புலயே முதல்வர் தரப்புலயே அதை வலியுறுத்த தானே செய்யணும். அவங்க அதை எதுவும் பண்றாங்க. அதை எப்படிங்க செய்வாங்க? எல்லாருக்கும் தெரியாது இல்ல. நீங்க விஜய் அவர்கள் ஆள் மனசுல அப்படி நம்பலாம். மற்ற சுத்தி இருப்பவர்களுக்கு தெரியும்ல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் வந்து யார முதல்ல கிரில் பண்ணாங்க. ஒரிஜினல் கிரில் பண்ணாங்க, புஷியானவர்களை கிரில் பண்ணாங்க, நிர்மல்குமாரை கிரில் பண்ணாங்க. அப்ப என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியும். விஜய் அவர்களுக்கும் அது தெரியும். விஜய் அவர்கள் வேணா இப்படி நம்பிட்டு இருக்கலாம். இல்ல சார் அதெல்லாம் சும்மா கண்துடைப்புக்காக கேட்கறாங்க சார். பிளஸ் உங்க பேர் எஃப்ஐஆர்ல இல்ல. ஆனா எஃப்ஐஆர் அவங்க பேர்லாம் இருக்குல்ல. அப்ப அவர்களுக்கு தெரியும்ல இது பிரச்சனையானா யார் வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டும் இருக்கும்ல. அப்ப அவர்களுக்கு தெரியும். அதனால பேசாம இது ஆரப்படுவோம் தான் நினைப்பாங்க. பட் சிபிஐ அந்த மாதிரி செய்யாம சிபிஐ விரைவாக இதற்கு ஒரு முடிவு கொண்டு வரும். பிஜேபி அதை ஸ்லோ பண்றாங்க. விஜய் எங்க தேவைப்படுற இடத்துல பயன்படுத்தலாம் இருக்காங்க. இப்ப அவர் பேச மறுக்கிறார்ல. சிபிஐ இப்ப வந்து பாஜக குறித்து நாங்கள் வந்து நிர்வாக ரீதியாக நாங்கள் அணுக்கமாக போவோம்னு சொல்லி சொல்றாரு. 2 தடவை தேசிய கீதம் பண்ண பாடிக்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நிதி கேட்கும்பொழுது பெருசா ஒன்னும் ரியாக்ட் பண்ணாட்டியும் மோடி பெருசா ரியாக்ட் பண்ணல. அப்ப நான் பேசாம இருப்பேங்கிறாரு. அப்ப அது ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் தானே. இப்ப திமுகனா ஒரு முரண்டு பிடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த முரண்டெல்லாம் இல்லப்பா ஏதோ பண்ணிட்டு போறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அது ஓகே தான். இந்த கல்லூரி மட்டும் முறையே நீ கட்டுறீங்க. அப்ப வேணாம் சொல்ல வேண்டியதானே. அப்ப நீங்க பாஜக கொடுத்தா அந்த காசு ஓகே, திமுக போட்ட பிளான் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற லைன் வந்து என்ன லைன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக இருக்கிறது. நீங்க இந்த பாஜக லைன்ல இங்க முதலமைச்சர் சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம், நிர்வாக ரீதியாக நாங்கள் அணுக்கமாக போவோம்னு சொல்லி சொல்றார். ஆனா நீங்க தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதுங்கிறது நிர்வாக ரீதியான அணுகுமுறையா இல்ல மாநில உரிமை விட்டு கொடுத்த பிரச்சனையா நமக்கு தெரியல. இல்ல இப்போ தமிழ்தாய் வாழ்த்து ஒரு தடவை பாடியாச்சு. ஏன் தேசிய கீதம் 2 முறை வாசிக்கப்பட்டது? அதற்கான பதில் இல்ல. தமிழ்தாய் வாழ்த்து எங்க தலைவர் மாதிரி உயர்த்தி பிடிக்க முடியாது, தமிழுக்காக ஒரு குரல் கொடுப்பார், உயிர் கொடுப்பார். இந்த கதையெல்லாம் திமுக நிறைய சொல்லிட்டாங்க. அதே கதை நீங்களும் சொல்லாதீங்க. சிம்பிளான கேள்வி, எதற்காக தேசிய கீதம் 2 முறை வாசிக்கப்பட்டது? ஏன் முதல்லையும் பண்ணி ஏன் கடைசியும் பண்ணி? அதற்கு பதில் வரல. நீங்க வந்து அதுக்கு என்ன சொல்றாங்க? நீங்க ஆளுநர் வரும்பொழுது பிரசிடென்ட் வரும்போது புரோட்டோகால். நீங்க பிரசிடென்ட்ங்கிற இந்தியா கம்பேர் பண்ணவே முடியாது. அது எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? ஆப்பிளையும் ஆரஞ்சு கம்பேர் பண்ற மாதிரி ஆயிடும். நீங்க பிரசிடென்ட்னா கண்டிப்பா தேசிய கீதம் தான் கண்டிப்பா பாடுவாங்க. அது நமக்கு தெரியும். ஆனா இதை நீங்க கம்பேர் பண்றது மாதிரி தப்பு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாநில உரிமைகள் பக்கம் நிற்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்ப நீட்டுக்கு பார்க்கிறோம், கிட்டத்தட்ட 4 தற்கொலைகள் அன்பார்ச்சுனேட்லி நடந்துருச்சு. அப்ப அதற்கு இன்னும் வீரியமாக ஏதாவது செய்யப்படணும். இவரே சொன்னாரு இன்ட்ரீம் தீர்ப்பு ஒன்று இருக்கு, நாங்க வந்து கல்வி மாநில பற்றி கொண்டு வரக்கான வேலைகள் பார்ப்போம். அப்ப அதற்கு உண்டான வேலைகள் ஏதாவது செய்வார்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். மாநில உரிமைகளுக்கு ஏன்னா இன்னைக்கு இன்னொன்று பாருங்க, இன்னைக்கு காவிரி ஆணையம் நடந்துச்சு. நேற்று 23 இன்னைக்கு தானே நடந்துச்சு. இன்னைக்கு காவிரி என்ன சொல்லிட்டாங்க, இது கர்நாடகா என்ன சொல்லிட்டாங்க, நாங்க தண்ணி கொடுக்க முடியாது, இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாட்டர் ஷேர் கொடுக்க முடியாது. அப்ப அதற்கு நம்ம அதிகமாக போராட வேண்டியது இருக்கிறது. இல்ல கோர்ட்டுக்கு மறுபடியும் போனா கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் ஜூன் 12ஆம் தேதி காவிரி தண்ணி திறந்து விடல, அது ஓகே. நீங்க தண்ணி இல்லைன்னு சொல்லியாச்சு. குறுவைக்கு வந்து நாங்க ஒரு பேக்கேஜ் அனுப்பிச்சிட்டோம். பட் ஆனா பெரிய அளவில் அடி வாங்குமே, குறுவையோட சாகுபடியே இல்லாம போகுமே. அப்ப அதற்கு நம்ம கர்நாடகா சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க இதுவரைக்கும் டி.கே. சிவகுமார் கடிதம் எழுதினீங்களா? கடிதம் எழுதல. இல்ல அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீங்களா? அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளல. இல்ல ஆணையம் சரியாக பதில் சொல்லணும்னா அடுத்ததாக நான் கோர்ட்டுக்கு போவேன்னு ஏதாவது சொல்லி பாக்குறீங்களா? அதை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சிருச்சா? அடுத்த ஸ்டெப் என்னப்பா? ஏன்னா அப்ப மழை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாசம் மழை இல்லை, ஜூலை மாசம் மழை இல்லை. அப்ப வந்து அவன் திறந்து விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம், வெயிட் பண்ண முடியாது. அப்ப எங்களுக்கு உண்டான தண்ணீரை நீங்கள் திறந்து விட வேண்டும்ங்கிறத முறையிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்கன்னா அதன் மூலியமாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏற்கனவே மேகதாது பிரச்சனை வேற ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குங்கிற பார்க்கின்றோம். அதற்கு ஏதாவது நம்ம இதுக்கு கோர்ட்டுக்கு போனா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதான் இவர் டிஎம்கேவை தவிர்த்துட்டு வேற யாரையும் கொஞ்சம் வந்து ஹார்டா டீல் பண்ணி பார்க்கவே முடியறது இல்லை. ஈவன் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட முரண்பாடு ஏற்பட்டாலும் சரி, பக்கத்து ஸ்டேட்ஸோட முரண்பாடு ஏற்பட்டாலும் சரி, இன்னும் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஸ்டார்ட் ஆனா இவர் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுவார்னு தோணுது. தெரியலங்க, எனக்கு ரொம்ப எப்படி பண்ணுவாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி கர்நாடகாவை எதிர்த்து பேச வேண்டிய நேரம் இது. அதுல பேசாம ரொம்பவே அமைதி காக்கிறார். இது மத்திய அரசாங்கம் நிர்வாக ரீதியாக நாங்கள் கடைபிடிப்போம்னு சொல்லி சொல்றாரு. அதுல ஒளிஞ்சிருக்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும் செப்டம்பர் 27க்கு பிறகு பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. கொள்கை எதிரின்னு அவர் சும்மா கடைசி கூட்டம், நீங்க அந்த சென்னையில லாஸ்ட் கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அந்த கூட்டத்துல பாஜகன்னு பேசினார். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல 2-3 இடங்கள்ல இருக்கு. அதுதான் தவிர அதை தாண்டி அவர் பேசவே இல்லை. அப்ப இன்னுமே வந்து சிபிஐ வந்து கரூர் வழக்கு ஒன்று இருக்கிறது. ஒரு கரூர் வழக்குக்கு யோசிச்சுக்கிட்டு இவங்க யாரும் பேச வேணாம் நிலைப்பாட்டுக்கு போறாங்களா அப்படிங்கிற தெரியல.
ஆனால் நீங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். நீங்கள் மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல் பேசணும். இன்னொன்று ஃபண்ட்ஸ் இப்போ நீங்கள் வெள்ளை அறிக்கை விட்டாங்க. வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, அவங்க நிதி பகிர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது, சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நிதி பகிர்வு கம்மியாக இருக்கானா நிதி பகிர்வு ஜாஸ்தி பண்ணுறதுக்கு நீங்கள் அதற்கான வேலைகளை பார்க்கணும். இப்போ பிரதமர் மோடி போய் பார்த்துட்டு வந்தார். மோடி அவர்களை பார்த்ததுக்கான எதுக்கு பார்த்தேங்கிறது வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் சொல்லி இதெல்லாம் செய்து கொடுத்தாரு செய்து கொடுக்கல அப்படிங்கிற விஷயங்களை பண்ணணும். இப்போது அந்த மாதிரியான விஷயங்களை நிறையா வந்து இவர் ஈடுபட்டு ஒரு மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களும் சரி, மத்தியில் கேட்டு பெற வேண்டிய விஷயங்களும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. நீங்க சும்மா இங்க திமுக அடிச்சிட்டேன், நான் பெரிய ரவுடி அப்படின்னு சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்ல. உண்மையில் மக்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.